கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி பகுதியை எத்தனை ஆயிரம் முறை நாம் படித்திருப்போம், கேட்டிருப்போம், அதற்கான விளக்கங்களை நாம் பெற்றிருப்போம் என்று தெரியவில்லை. கண்டிப்பாக அதிகமான எண்ணிக்கையிலே நாம் கேட்கின்ற ஒரு நற்செய்தி பகுதி இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இதில் ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த ஊதாரியின் மைந்தன் ஊதாரித்தனமாக அவன் எல்லாவற்றையும் செலவழித்தான், இன்பம் அனுபவித்தான், எல்லாவற்றையும் அவன் அழித்தான். ஆனால் உண்மையிலே என்ன சொல்வார்கள்? ஊதாரி தந்தை என்று தான் சொல்வார்கள். அப்படி அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் கொட்டி ஊதாரித்தனமாக வாழ்ந்த தந்தைத்தான் இன்றைக்கு இந்த கதையிலே வரக்கூடிய தந்தை. இதை எதற்காக சொல்கின்றார்? அதை முதலிலே நாம் பார்க்க வேண்டும். இந்த ஓமையின் தொடக்கத்திலே வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசுவிடம் நெருங்கி வருகின்றார்கள். அவர் பேசுவதை கேட்க வருகின்றார்கள். அப்பொழுது பரிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று அவர்களுக்குள்ளாகவே பேசி முணுமுணுத்தார்கள். இந்த ஓமையை யாருக்கு சொன்னார் என்று சொன்னால் இவர்களுக்குத்தான் சொன்னார். எனவே தங்களை நேர்மையாளர்கள், புனிதர்கள் என்று நினைத்து கொண்டு பெருமையாக இருக்கின்றார்களே, அவர்களுக்குத்தான் இந்த ஊதாரியின் கதை, ஊதாரினுடைய மகன் இந்த ஓமையை ஆண்டவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஊதாரியின் தனமாக வாழ்ந்த இந்த மகன் என்ன செய்கின்றான் பாருங்கள். செல்வத்தை எல்லாம் திரட்டி கொள்கிறான், தொலைநாட்டிற்கு போகிறான். தொலைநாடு என்று சொன்னால் டிஸ்டன்ஸ் என்பது அல்ல, அப்பாவை சுத்தமாக மறந்து விடுகின்றான். தந்தை என்பவருடைய நினைவே இல்லாமல் அந்த அளவுக்கு அவன் மறந்து விடுகின்ற அந்த நிலையைத்தான் தொலைநாட்டிற்கு அவன் சென்றான் என்று சொல்லப்படுகிறது. இந்த மகன் யாரிடம் இறுதியாக சரணடைகின்றான் என்று பாருங்கள். பன்றிகளோடு சென்று இவன் சரணடைகின்றான். இவன் வேலை தேடி அலைகின்றான். இவன் பணக்கார பிள்ளை, எனவே அதிகமாக படித்திருக்க மாட்டான், திறமையும் இருந்திருக்காது. சொத்துக்களை நம்பியே, பணத்தை நம்பியே கடைசி வரைக்கும் இருக்கின்றவன் இவன். எனவே பணம் இல்லை என்றால் இவனுக்கு ஒன்றும் இல்லை என்று அர்த்தம். எனவே யாரிடம் சென்று கேட்டாலும் இவனுக்கு சரியாக வேலை தெரியாது, செய்ய முடியாது என்பதனால் இவனுக்கு என்ன வேலை கொடுத்தார்கள் பாருங்கள். பன்றி மேய்ப்பதற்கான ஒரு வேலையை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் பன்றி என்று சொன்னாலே இன்றைக்கும் யூதர்களுக்கு ஆகாது, இஸ்லாமியர்களுக்கும் ஆகாது. என்னமோ கிறிஸ்தவர்கள் இந்த பன்றிகளோடு நாம் ஓரளவுக்கு சமரசம் செய்துவிட்டோம், நாம் இந்த பன்றி இறைச்சி என்பதையெல்லாம் உண்கின்றோம். ஆனால் யூத மக்களும் இஸ்லாமியர்களும் இன்றளவும் இந்த பன்றி என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சகித்து கொள்ள மாட்டார்கள். எனவே தான் பேய்களை ஓட்டுகின்ற பொழுது அந்த பேய் என்ன சொன்னதாம்? நாங்கள் போய் அந்த பன்றி கூட்டத்திலே சேர்ந்து கடலிலே குதித்து கொள்ளலாமா? ஓடு, ஆண்டவரே சொல்கிறார். அங்கே சென்று அத்தனாயிரம் பன்றிகளோடு அந்த பேயானது கடலிலே போய் விழுந்தது என்று சொல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பன்றியும் கடலும் சாத்தானினுடைய இடங்கள் என்பது அவர்களுடைய கருத்து. இருந்தாலும் பன்றியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு யூதன் என்ன வேண்டிக் கொள்வானான்? நான் பெண்ணாக பிறக்காமலும் பன்றியாக இருக்காமலும் இருப்பதற்கு நன்றி கூறுகிறேன் என்று சொல்வானாம். அது கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு ஜெபம் என்று தான் நான் நினைக்கின்றேன். அது உண்மையா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் சொல்லுவார்கள். அப்படி என்றால் இந்த பன்றி என்பதை அவர்கள் எவ்வளவு வெறுக்கிறார்கள் என்று பாருங்கள். அந்த பன்றியோடு இவன் போய் சேர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் ஒருவன் எவ்வளவு கீழ்த்தரமாக போக முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய்விட்டான். அப்படி என்றால் அந்த பன்றிகளை வைத்திருப்பவன் யூதன் அல்ல, அவன் வேறு ஒரு இனத்தை சார்ந்தவனாக இருக்க வேண்டும், புறவினத்தான் என்ற வகையிலே அந்த இனத்தை விட்டு வெளியே சென்ற ஒருவனுக்கு அடிமையாக இருந்து பன்றிகளை மேய்க்கின்றான். லேவியராகமும் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்படுகிறது. ஒரு சில விலங்குகளை வளர்க்கக்கூடாது, அதில் முதல் விலங்கு எது என்று சொன்னால் பன்றி என்பதுதான். சபிக்கப்பட்ட
ஒரு விலங்காக இருக்கிறது. எனவே அதை வீட்டிலேயே வைத்திருக்கக்கூடாது, வளர்க்கக்கூடாது, எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவன் வேறு வழி இல்லாமல் பன்றி மேய்க்க செல்கின்றான். ஒரு பிற இனத்தாரிடம் அவன் அந்த பன்றி மேய்க்கின்ற தொழிலை மேற்கொள்கின்றான். உண்பதற்கு கூட உணவில்லாமல் பன்றிகள் தின்கின்ற அந்த நெற்றுக்களை இவனும் உண்டு தன்னுடைய வயிற்று பசியை ஆற்றிக்கொள்கின்றான். அன்புக்குரியவர்களே, இதுதான் அவனுடைய த லோவஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். கடைசி கடைநிலை என்று சொன்னால் இதற்கு கீழே போக முடியாது என்ற நிலையிலே அவனுடைய நிலையை அங்கே அந்த கதையிலே பார்க்கின்றோம். ஆனால் அவன் தந்தையிடம் வருகின்ற பொழுது அவனுடைய நிலை இப்போது எப்படி இருக்கிறது பாருங்கள். அவன் அந்நிய மனிதனோடு இல்லை, தன் தந்தையோடு இருக்கின்றான். பன்றிகளோடு இல்லை, தன் பெருமையோடு இருக்கின்றான். அங்கே அவன் வேலைக்காரன், ஆனால் இங்கே அவன் மகன். அங்கே அவனுக்கு உண்பதற்கு உணவில்லை, இங்கே கொழுத்த கன்றை அடித்து விருந்து வைக்கின்றான். இதெல்லாம் எதற்கு ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், அவன் அவ்வளவு கீழ்த்தரமாக போனாலும் கூட தன்னுடைய பாவத்தை எண்ணி மீண்டும் வருகிறான் என்ற பொழுது அந்த தந்தை எப்படி ஓடி அவனை கட்டி அணைத்து தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்கிறாரோ அவ்வாறே தான் கடவுள் இருக்கின்றார். எனவே பாவிகள் என்று யாரையும் ஒதுக்காதீர்கள். பாவிகள் மனமருந்தி வருகின்றார்கள் என்றால் அவர்களுக்குத்தான் முதலிடம் கடவுள் கொடுப்பார், செல்ல பிள்ளைகளாக வைத்திருப்பார். அவர்களுக்குத்தான் இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று வாக்களிப்பார் என்ற ஒரு பாடத்தை அவர்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் நமக்கும் கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நான் பாவி, இனிமேல் எனக்கு விமோசனமே இல்லை, இனிமேல் எனக்கு விடிவே கிடையாது, அவ்வளோதான், அகல பாதாளத்தில் நான் சென்று விட்டேன் என்றெல்லாம் நாம் நம்மையே சபித்து கொள்ளாமல், நம்பிக்கையின்றி வாழாமல் நாம் ஆண்டவரை நோக்குவோம். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் அவருடைய பிள்ளை என்பதை மறக்காமல் நாம் தைரியமாக ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது மீண்டும் அந்த அந்தஸ்தை பெறுகிறோம். இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவு நிலையை நாம் சரி செய்து கொள்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த தவக்காலத்திலே இறைவனிடம் வர, ஒப்புரவாகிட, மகனாக மகளாக வாழ அருள் வேண்டுவோம். ஆமென்.